LTTE பயங்கரவாதிகள் பொதுமக்களை பலவந்தமாக கடத்தி சென்று அவர்கள் இறந்த பின்னர் இராணுவத்தினரின் கனரக ஆயுதங்களினால் விமான தாக்குதல்களினாலும் உயிரிழந்ததாக பொய் பிரசாரங்களை மேற்கொண்டு வருகின்றனர். இவைபோல் போலியான முறையில் தயாரிக்கப்பட்ட வீடியோ காட்சிகளும் புகைப்படங்களும் இணையதளங்களில் இணைக்கப்பட்டுள்ளமை தெரியவந்துள்ளது. பயங்கரவாதிகள் பொதுமக்கள் போன்று உடை அணிந்து இந்த சண்டையில் ஈடுபடுகின்றனர். அவர்கள் தமது சீருடைகளை அணிவதில்லை. வெள்ளாமுள்ளிவாய்க்கால் பிரதேசத்திலிருந்து கிடைக்கப்பெற்ற வீடியோவின் மூலம் இது உறுதி செய்யப்பட்டுள்ளது. இது தொடர்பாக எமது விசேட நிருபர் சமன்குமார ராமவிக்ரம எமக்கு பல தகவல்களை வழங்கியிருந்தார். LTTயினர் பணைய கைதிகளாக பிடித்து வைத்துள்ள மக்களை யுத்த நடவடிக்கைகளுக்காக பலவந்தமாக ஈடுபடுத்துவதற்கு இது சிறந்த புதிய சாட்சியாகும். T-56 ரக துப்பாக்கி ஒன்றை ஏந்திய வண்ணம் முன்னுக்கு செல்லும் LTTE உறுப்பினர் இந்த பொதுமக்களை LTTயினரின் பாதுகாப்பு அரணையும் பங்கர்களையும் நிர்மாணிப்பதற்காக அழைத்துச் செல்கிறார். யுத்தசூனிய வலயத்தின் தெற்கு மூலையில் வெள்ளாமுள்ளி வாய்க்கால் பிரதேசத்தில் நேற்று முன்தினம் ராணுவத்தினரின் தாக்குதலில் கொல்லப்பட்ட LTTE உறுப்பினரின் வீடியோ கேமராவில் இருந்து கிடைத்த வீடியோ நாடாவில் இருந்த காட்சிகளே இவையாகும். தற்போது மிக சிறிய அளவிலான LTTயினரே மீதமாக உள்ளனர். LTTயினருக்கு தற்போது உறுப்பினர்கள் குறைவடைந்துள்ளனர். அதன் காரணமாக LTTயினர் தமது சிறிய எண்ணிக்கையிலான உறுப்பினர்களுடன் பொதுமக்கள் பலரையும் தமது நடவடிக்கைகளுக்காக பயன்படுத்துகின்றனர். மண் அணைகளை கட்டுதல், துப்பாக்கி ரவைகளை தாக்குதல்களுக்கு தயார்படுத்துதல், LTTE உறுப்பினர்கள் காயமடையும் சந்தர்ப்பங்களில் சிகிச்சைகளுக்கான உதவிகளை வழங்குதல் போன்ற நடவடிக்கைகளுக்காக பொதுமக்களை LTTயினர் பயன்படுத்துகின்றனர். LTTE உறுப்பினர்களும் தமது சீருடைகளை களைந்து பொதுமக்கள் போன்று உடை அணிந்துள்ளனர். இவை இந்த காட்சிகளின் மூலம் நிரூபணமாகிறது. ராணுவத்தினர்களின் தாக்குதல்களில் LTTயினர் உயிரிழக்கும் போது அவர்களை பொதுமக்களாக சித்தரித்து சர்வதேச ஊடகங்களுக்கு காட்சிகளை வழங்குவது இதன் நோக்கம் என பிரிகேடியர் ஷவேந்திர சில்வா தெரிவிக்கிறார். இதற்கென LTTயினர் கேமரா கலைஞர்களையும் ஈடுபடுத்தியுள்ளமை தெளிவாகியுள்ளது. LTTயினர் நேற்று முன்தினம் ராணுவத்தினர் மீது தாக்குதல் நடத்துவதற்காக கொண்டு வந்த இந்த கனரக வாகனமும் பாதுகாப்பு மண் அணைக்கு அருகில் வைத்து ராணுவத்தினரின் 58வது படையினரால் கைப்பற்றப்பட்டுள்ளது. இந்த கனரக வாகனத்தில் இருந்த அனைவரும் ராணுவத்தினரின் தாக்குதலில் கொல்லப்பட்டுள்ளனர். சன்னங்கள் துளைக்காத இரும்பு தகடுகள் பொருத்தப்பட்ட இந்த கனரக வாகனத்தில் நீண்ட தூரம் தாக்குதல்களை நடத்தக்கூடிய 2 ஆயுதங்கள் பொருத்தப்பட்டிருந்தன. இவற்றின் மூலம் LTTயினர் ராணுவத்தினர் மீது தாக்குதல்களை நடத்தினர். எந்த திசைக்கும் திருப்பியவாறு தாக்குதல்களை நடத்தும் வல்லமை இந்த கனரக வாகனத்தில் காணப்பட்டது. புதுமாத்தளன் பிரதேசத்திலும் LTTயினரின் இவ்வாறான கனரக வாகனம் ஒன்றை ராணுவத்தினர் தாக்கி அழித்தனர். நேற்று முன்தினம் அழிக்கப்பட்ட கனரக வாகனம் LTTயினரின் 2வது வாகனமாகும். මෙවැනි සන්නද්ධ රථ මෙවන විට LTTයට කොන්ක්‍රීට් වලින් දෙවන්ත බංකර තැනීමට නොහැකි නිසා මෙහෙයුම් රථ ලෙස இந்த கனரக வாகனத்தை செலுத்துவதற்காக வந்தவர்கள் சிவில் உடை தரித்திருந்தனர். யுத்தசூனிய வலயத்தின் தெற்கு மூலையில் வெள்ளாமுள்ளி வாய்க்கால் பிரதேசத்தில் அவர்களது 2வது பாதுகாப்பு அரணுக்கு அருகாமையில் செல்லும் பாதையில் இந்த கனரக வாகனத்தை செலுத்திய வண்ணம் LTTயினர் ராணுவத்தினர் மீது தாக்குதல்களை நடத்தினர். இந்த சந்தர்ப்பத்தில் கனரக வாகனத்தை சுற்றி வளைத்த படையினர் அதனை தம் வசப்படுத்தினர். කෙසේ නමුත් අද වන විට යුද හමුදාව වෙල්ලාමුල්ලි වයිකාල් ප්‍රදේශයේ තවදුරටත් ඉදිරියට ගමන් කරමින්